அரசியலை தாண்டி என்னன்னா, நீங்க விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்வியலை உணர்ந்தவர், அவங்க வழிகளை தெரிஞ்சவர். இங்கு மதுன்றதை நம்ம புனிதத்தன்மையோடு அணுகக்கூடாது. ஒரு மலக்குழியில இறங்கி ஏறக்கூடியவருக்கு ஒரு மது தேவைப்படுது, உடல் உழைப்புக்கு ஒரு மது தேவைப்படுகிற போது இவர் ஒரு புனிதத்தன்மை முழு மதுவிலக்கு அப்படின்னு பேசுவதை பலரும் விமர்சிச்சாங்க. இவர் சிக்கலை உணரல திருமா அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி வாதம் வைக்கிறவங்க அறியாமையில உழல்றாங்க, இல்லைன்னா காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்க. இது ரெண்டை தவிர வேற இல்லை. மலைக்குழியில இறங்குறத தடுக்கணுமா, மலைக்குழியில இறங்கட்டும் அவனுக்கு சாராயம் கொடுக்கணும்னு நினைக்கணுமா? இது என்ன அயோக்கியத்தனம் இது? ஒரு மனுஷன் மலைக்குழியில இறங்குறதே தப்பு இல்லை, அவனை இறங்க விடாம தடுக்கிறதுக்குள்ள நீ முதல்ல முடிவு எடுக்கணும். அவன் டிக்னிஃபைடா வாழணும்ல, அவனுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல சமூகத்துல, அவனுக்கான தன்மானம், அவனுக்கான ஒரு மரியாதை, அதை நம்ம மதிக்கணும்ல. நீ டாய்லெட் போனாலே திரும்பி பார்க்கணும், கையை பல முறை கழுவுற. ஆனா அவன் மலைக்குழியிலேயே மனுஷன் இறங்கிட்டு வரணும். அப்படி இறங்குறதுக்கு அவனுக்கு மது தேவைப்படுதுன்னு நியாயப்படுத்துறத விட ஒரு அயோக்கியத்தனம் என்ன இருக்க முடியும்? அவங்க புரிஞ்சுக்கலையா, நான் புரிஞ்சுக்கலையா?